கரூரில் பத்திரிகையாளர் மீது நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்தும் தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய்ய கோரியும் வடலூரில் பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். கரூரில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளரை தாக்கியதை கண்டித்தும் தாக்கிய நபர்கள் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்ய கோரி கடலூர் மாவட்டம் வடலூர் பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்காமல் அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் பத்திரிகையாளர்களை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் RK முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியை மாவட்ட செயலாளர் வீர சுரேஷ்குமார் ஏற்பாடு செய்து தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் மூத்த செய்தியாளர்கள் KT சேகர், செந்தில், நந்தா ஆறுமுகம், சீனிவாசன், நெய்வேலி தேவராஜ், இளைய பிரபு, நியூஸ் தமிழ் நிருபர் மணிகண்டன், கேப்டன் TV தனுஷ், உள்ளாட்சி அரசு சக்திவேல், உள்ளாட்சி சாரல் ஷேக் நூர்தீன், தமிழன் TV சின்னசாமி, உள்ளாட்சி முரசு பிரியா தமிழ், ஆதி அன்பு, விமல்ராஜ், புவனகிரி இல்லதன், தந்தி TV அகிலன், நியூஸ் தமிழ் வினோத்குமார் மற்றும் நிர்வாகிகள், அச்சு மற்றும் தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். நமது சங்கத்தின் சார்பில் கரூரில் திருச்சி மாவட்ட செய்தியாளர்களை தாக்கிய MLA பழனியாண்டி அவர் அங்குள்ள கல்குவாரியின் உரிமையாளர், அவரது மகன் மற்றும் அவரது சகாக்கள் செய்தி சேகரிக்க சென்ற நிருபர்களை கடுமையாக தாக்கி கடத்தி வைக்கப்பட்டு உள்ளனர். இந்நிலை தொடர்ச்சியாக ஆங்காங்கே அடிக்கடி இது போன்ற போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம். ஆனால் இனி வரும் காலங்களில் சார்பில் உறுதியாக உள்ளோம். செய்தி சேகரிக்கும் நிருபர்களுக்கு போதுமான வருமானமின்றி கிராமப்புறங்களில் மாவட்ட தலைநகரங்களில் செய்தி சேகரித்து அவர்கள்